ஆத்மா வணக்கம்மா. என்ன விஷயம்னா நீங்கள் வந்து இதுக்கு முன்னாடி வந்த வீடியோவில் சொல்லியிருக்கீங்க, விந்துவோடைய பலன்கள், அதோட செயல்கள் இதெல்லாம் சொல்லியிருக்கீங்க. இந்த பிரம்ம ஞானம்ன்றது வந்து சின்ன பசங்களுக்கு வந்து முடியாதா? வயசான பிறகு தான் பிரம்ம ஞானத்தை அடைய முடியுமா? சின்ன பசங்களாலேயும் முடியாது, வயசானாலும் முடியாது. இடைப்பருவத்தில் முடியும். ஆனால் இடைப்பருவத்தை இவங்க அதில் போகிறதுக்கு மனம் இல்லை. அந்த வாழ்க்கைன்ற பயணம் தெரியறதுக்கு முன்னே அந்த குழந்தைங்கள புகுத்துறாங்க. அதனால் அதை அடைய முடியாது. அதே நேரத்தில் வாழ்க்கைன்ற பயணம் முடிஞ்சு போன பிறகு பிரம்ம ஞானத்துக்கு வராங்க, அதுவும் முடியாது. ஏன்னா உடலில் பலம் வேணும். உடலில் பலம் வேணும்னா விந்து சுரப்பு வேணும். விந்து சுரப்பு இருக்கும்போது அதை அடக்கணும். அப்போ தான் அந்த பிரம்மஞானம், பிரம்மம்னா விந்துன்னு அர்த்தம், அந்த விந்துவை மேலேற்ற முடியும். அந்த வயசு விந்து சுரப்பு இல்லாத காலத்திலையும் விந்துவை பற்றி தெரியாத காலத்திலையும் பிரம்மஞானத்துக்குள்ளே வரும்போது அதை அடைய முடியாது. இப்போது ஞான சம்பந்தர் அவர் பிரம்மஞானத்தை 8 வயசுலேயே அடைஞ்சார். அது எப்படி அடைஞ்சார் அப்படின்னா, அவர் வந்து பல காலமாக அதில் தொடர்ச்சியாக இருந்து அந்த பிறப்பில் அவர் முடிக்கிறார் அதை. அதனால் அவருக்கு 8 வயசு சாத்தியம். சாதாரண குழந்தைங்களெல்லாம் இட்டுன்னு வந்து பிரம்மஞானம் பெறணும்னா அது ஒருபோதும் முடியாது. ஏமாந்து போயிடும் குழந்தைங்க. அதே மாதிரி ரொம்ப வயசான பிறகும் முடியாது. அதிலேயே போகலாமே தவிர அதை அடைய முடியாது. ஏன்னா பிரம்மஞானம் அடையிறது வந்து அவ்வளோ விளையாட்டியான விஷயம் இல்லை, ரொம்ப கடினமான விஷயம். உலக வாழ்வு மாதிரி கிடையாது. அது உடலுக்குள்ளவே உலகத்தில் ஆணும் பெண்ணும் எப்படி புணர்ந்தால் இன்பம் கிடைக்குதோ, அதே மாதிரி ஒரு உடலுக்குள்ளேயே ஆணும் பெண்ணும் புணர்வு வைக்கணும். அப்படி புணர்வு வச்சால் அது இன்பம் கிடைக்கும். அந்த இன்பம் பேரின்பம் அது. அதனால் அகஸ்தியர் ரொம்ப அழகாக சொல்லுவார், உண்ணும் போதும் உறங்கும் போதும் உயிரெழுத்தை உயிரே வாங்கு, பெண்ணின்பால் இந்திரியம் இடும்போதும் அவத்தில் நெல்லு, தின்னும் கைலை மருந்து அதுவே ஆகும், மண்ணுழி காலம் மட்டும் வாழலாம் பாரு, மரளி கையில் அகப்பட மாட்டாயின்வார். இப்போ சாப்பிடும் போதும் அந்த விந்துவை மேலே ஏற்றணும், பொம்பளை கிட்ட போகும்போதும் அந்த விந்துவை மேலே ஏற்றணும். இப்படி பழகணுண்டான்றார். இது பழகி இந்த ஸ்தூல விந்தும் சூட்சம விந்தும் ஒன்றா இணையிறது தான் இன்பம்டான்றார். அந்த இன்பம் வந்து பேரின்பம். அந்த இன்பத்தை அடைஞ்சவனுக்கு இங்கே யமன்ற பேச்சுக்கே இடமில்லை. ஏன்னா அந்த விந்துன்றது இங்கத்தி பொருள் இல்லை, அது கைலாய பொருள்ன்றார். அப்போது அந்த மாதிரி பழக முடியுமா? வயசாகி அவனே உட்கார்ந்த எழுந்து முடியல, என்ன மாதிரி உட்காந்துக்கும் போது அந்த பிரம்மஞானத்தை எப்படி அடைய முடியாது. அதே மாதிரி அது இன்னாதுன்னே தெரியாத காலத்தில் போய் அதை அடையணுன்னா முடியுமா? இப்போ 1ஆம் கிளாஸ் பையனை அனுப்பிச்சு ஒரு கோர்ட்டில் ஒரு குற்றவாளிக்கு வாதாடுவானா? ஏன் முடியாது? குழந்தை தானே முடியணும் இல்லை. அனுபவம் கிடையாது, வயசு கிடையாது. அதே மாதிரி பிரம்மஞானம்ன்றது அவ்வளோ விளையாட்டு இல்லை, கடினமான விஷயம். அதுக்கு ரொம்ப மனம் பக்குவப்படணும், ரொம்ப அனுபவம் வேணும், உலக விஷயத்தை மறக்கணும், உயிர் விஷயத்தை நினைக்கணும். இவ்வளவும் நடந்தால் மட்டுமே பிரம்மஞானம் சாத்தியம். சொல்லுமா. இப்போ போதுமா? விவேகானந்தர் பத்தினா, விவேகானந்தர் புக்கெல்லாம் படிப்பாங்க ஐயா. அவர் என்ன சொல்லியிருக்காருன்னா, 12 வருஷம் விந்துவை வந்து அடக்கி வச்சுட்டா ஒரு புள்ளி அது வந்து செயல்படும் அப்படின்ட்டு சொல்லியிருக்காரு. அப்படி செயல்படும் போது அந்த பிரம்ம ஞானத்தை நம்ம அடைய முடியுமா? அடைய முடியும். 12 வருஷம் யார் அடக்கிறது? இது அவர் அனுபவிச்சது அவர் சொன்னார். அவர் கல்யாணம் காட்சி பண்ணிக்கல, அதனால அவர் அடங்கினார். கல்யாணம் பண்ணின்னு பொண்டாட்டி புள்ள குட்டி கூட விளையாடுறவன் பிரம்மஞானத்தை அடைய முடியுமா? இது விளையாட்டு விஷயமா பேசுகிற விஷயம். அது அவ்வளோ சாதாரணமான விஷயம் இல்லை. பிரம்மஞானம்ன்றது ரொம்ப கடினமான விஷயம். எவன் மனைவியை கூட வச்சுக்கிறானோ அவனால் ஒருபோதும் பிரம்மஞானம் அடைய முடியாது. ஏன்னா இவன் கட்டுப்பாடாக இருந்தானா இவன் மனைவி இவனை விட்டு போயிடுவா. அதனால் இவன் பலவீனமாக ஆகித்தான் ஆகணும். அப்புறம் எங்கே பிரம்மஞானம் அடையிறது? விவேகானந்தர் எழுதினார், விவேகானந்தர் பேசினார்னா அது சிங்கம், அது ஆன்மீக சிங்கம் விவேகானந்தர். அவரை மாதிரிலாம் இன்னொரு வாட்டி ஒரு ஆன்மீகவாதி இங்கே தோன்ற முடியாது பூமியில். ஏன்னா இன்றைக்கி இந்தியாவில் இருக்கிற அத்தனை ஆன்மீகவாதியும் வெளிநாட்டில் போய் சம்பாதிக்கிறான்னா அதுக்கு அடிகோல் விவேகானந்தர் தான். விவேகானந்தர்னு ஒருத்தர் இந்த பூமியில் இப்போ வரலன்னு சொன்னால் இங்கே இருக்கிற ஆன்மீகவாதி ஒருத்தன் கூட வெளிநாடு போக முடியாது, சேர்க்கவே மாட்டாங்க.
அந்த மாதிரி ஆன்மீகவாதி அவர் பிரம்மச்சாரியத்தை கடைபிடிச்சி அந்த 2 விந்துவையும் ஒன்றா இணைச்சார். அதனால தான் அவர் கபாலமே வெடிச்சது மோட்சத்துக்கு போகிறதுக்கு. ஆனால் சராசரி மனிதனால் அது முடியுமா? இது பேசுகிற விஷயம் இல்லை, இது செய்கிற விஷயம். செய்யறது முடியாது, பேசுறது யார் ஒன்றா பேசலாம். அப்ப வந்து நீங்க என்ன சொன்னீங்கன்னா குடும்பத்துல இருக்கவங்க பிரம்ம ஒன்றும் போதா அடைய முடியாது. சும்மா ஒரு கற்பனையான நான் பிரம்ம ஞானம் அடைஞ்சிட்டேன், கற்பனையில் இருக்கலாம், நிஜத்தில் இருக்க முடியாது. நிஜத்தில் கணவன் பிரம்ம ஞானத்தை கடைபிடிச்சான்னா மனைவி இன்னொரு கணவனை தேடின்னு போயிடுவா. இல்லை கணவன் சரியாக இருந்து மனைவி பிரம்ம ஞானத்தை கடைபிடிச்சான்னா அந்த கணவன் இன்னொரு மனைவியை தேடின்னு போயிடுவான். ஏன்னா 2 பேர் சேர்ந்தது இன்பத்துக்காக, சிற்று இன்பத்துக்காக. 2 பேருக்கு அது தடைப்படும் போது ஒருத்தரை இழந்துருவாங்க. அந்த விந்துவோடைய அந்த அதோட கர்மா தான் நம்மளோட பிறப்புன்னு சொன்னீங்க. ஆமா. இப்ப எங்க அப்பா அம்மாவோடைய விந்து அந்த மாதிரி தான், அந்த கர்மால தான் நான் அதுவும் இருக்குது. நீ செய்த கர்மாவும் ஏராளமா இருக்குது. நான் உத்தமன் சொல்லிட முடியுமா? ஊருக்கு அப்படி தான் சொல்லுவேன். என்ன மாதிரி உத்தமன் ஊர்லேயே இல்லைன்னு. ஆனால் என்ன மாதிரி அயோக்கியன் யாருமே இருக்க மாட்டான். ஆனால் அதை ஒத்துக்க மாட்டான். அதனால் நான் செய்த கர்மங்கள்லாம் என்னை சார்ந்திருக்குது. என் தாய் தகப்பன் செய்த கர்மங்களும் என்கிட்ட இருக்குது. இதை அழிக்கிறதுக்காக தான் இந்த உடல் எடுத்தேன். ஆனால் நான் அழிக்கலை, கூட்டிக்கினேன். இப்போது நான் கூட்டினதுனுடைய விளைவு என்னாகும்? என்னுடைய சந்ததிக்கு போவோம். அப்போ அந்த சந்ததியும் அந்த கர்மாவை தூக்கி தெரிய வேண்டியது தான். அதனால் அந்த தாய் தகப்பன் அந்த கர்மத்தை அழிச்சு தர்மத்தில் இறங்கினான்னா தான் பிள்ளைங்களுக்கு வராது. அதுக்கு தான் சொன்னான், மாதா செய்தது மக்களுக்குன்னா. சுயம்பு பற்றி பேசுனீங்கல்ல, அப்போ தஞ்சாவூரில் வந்து நந்தி வந்து வளர்ந்துட்டே இருக்குன்னு சொல்கிறேன், நம்ம கேள்விப்பட்டிருக்கோம். அந்த அது வந்து டெய்லி அது கூட உட்காந்து ஒரு நாளைக்கு அளவு எடுத்துட்டு மறுநாள் உட்காந்து சொல்லு வளர்ந்ததுன்னு சொல்லிட்டு. இந்த மாதிரி ஏமாத்தலுக்கெல்லாம் நான் போகிறது இல்லைம்மா. நந்தி வளர்ந்துருந்தா 1100 வருஷம் ஆச்சு அந்த கோயில் கட்டி. ராஜராஜ சோழன் 1100 வருஷத்துக்கு முன்னே அந்த கோயிலை கட்டினான். ராஜராஜ சோழன் செத்து ராஜேந்திர சோழன் வந்து அதுக்கப்புறம் 1000 சோழன் வந்துட்டான். ஆனால் அந்த நந்தி அங்கேயே தான் இது வளர்ந்துருந்துன்னு வச்சுக்கோ, அந்த டாப் இட்சின்னு போயிட்டுருக்கோம். இந்த ஏமாத்தலுக்கெல்லாம் நான் ஆள் இல்லை. சரிங்க. இப்போ ஒரு பெண்ணை வந்து தெய்வமாக வழிபடுறாங்க, வழிபடணும். கர்ப்பகிரக அதே மாதிரி பெண்ணும் தெய்வமாக வழிபடுற மாதிரியும் நடந்துக்கணும். அதுதான் மற்றவங்க பெண்ணை தெய்வமாக வழிபடுறது பெரிய விஷயமே கிடையாது. தெய்வமாக வழிபடுற அளவுக்கு பெண்ணும் நடந்துக்கணும். பேய் மாதிரி போயிடக்கூடாது. பேய் மாதிரி போனால் பெண்ணுன்றது போய் பேய் ஆகிடும் அது. அதனால் ஒரு பெண்ணை பார்த்த உடனே அடுத்தவனுக்கு மனசில் காமம் தோணக்கூடாது, பக்தி தோணணும். அந்த மாதிரியான அவங்களுடைய உடல் அமைப்பு, அவங்களுடைய தோற்றம் இதெல்லாம் மாற்றிக்கின்னு போகணும். நம்ம வெளியே போகிறோம், நம்மளை பார்க்கும்போது மற்றவங்க அசிங்கமாக நினைக்கக்கூடாதுன்ற எண்ணத்தோடு வெளியே வந்தால் மற்றவன் பக்தியை பார்ப்பான். வெளியே வரும்போது நான் பிசாசு மாதிரி வந்தேன்னா அவன் பேய் மாதிரி ஆக்கிடுவான். ஏன் சாமி அப்படி தானே? குழந்தைகளை வெறுக்கிறாங்களே ஏன்? இப்போ வந்து எங்கள் வீட்டிலே வச்சுக்கோங்க, நாங்கள் வந்து 3 பொண்ணுங்க. ஃபஸ்ட்டு எங்கள் அக்கா பிறக்கும்போது சந்தோஷப்பட்டாங்க. அடுத்து ஒரு பொண்ணு பிறந்துச்சின்னொன்னே சரி என்ன அடுத்ததும் பொண்ணு அப்படின்ட்டாங்க. இப்போ 3ஆவது நான் பொன் குழந்தையாக பிறந்தோன்னே எங்கள் அப்பாலாம் வெளியூரில் இருந்தவங்க வரவே இல்லை. சே இதுவும் பொண்ணா அப்படின்ட்டாங்க. எல்லாருமே எங்கள் சொந்தத்தில் எல்லாருமே சே இதுவும் பொண்ணா அப்படின்ட்டாங்க. இப்படி ஏன் வெறுக்கிறாங்க பெண் குழந்தைங்களை? உங்களுக்கு எத்தனை பசங்க? எனக்கு ஒரு பொண்ணு ஒரு பையன். இப்போ பொண்ணுக்கு என்ன வயசு? பொண்ணுக்கு 26ங்க. 26 வயசு. கல்யாணம் ஆயிடுச்சா? கல்யாணம் ஆயிடுச்சு. கல்யாணம் ஆகலைன்னு வச்சுங்க, அந்த பொண்ணு எங்கே ஒன்றா தனியாக போக வர விடுவீங்களா? விட மாட்டோம். ஏன்? குழந்தை தானேம்மா, அது ஒரு உருவம் தானே, போட்டுமே வரட்டுமே, ஏன் விட மாட்டீங்க? பொண்ணு. அப்போ பையனை எங்கே வேணாலும் போகலாம். இதுதாம்மா வித்தியாசம். இந்த பெண் குழந்தை பிறந்ததுன்னா அதை அதிகமாக பாதுகாக்கணும். ஒரு ஆண் குழந்தை இருந்ததுன்னா தான் கொல்லி போடுவான், பொண்ணு கொல்லி போட முடியாது. அது இப்பெல்லாம் போட்டுக்கிறாங்க, ஏன்னா இப்போ மிஷினில் கொளுத்திடுறாங்க, போட்டுக்கிறாங்க. பொண்ணு மேலே தப்பு இல்லை, பொண்ணு மேலேயும் தப்பு இல்லை, அவங்க மேலேயும் தப்பு இல்லை, 2 பேர் மேலேயுமே தப்பு கிடையாது. இப்போ ஒரு வீட்டில் 3 பெண் குழந்தை பிறகுது, 3 ஆண் குழந்தை பிறகுது. ஒரு குழந்தை அழியாக பிறந்து போகுது, ஆணும் இல்லை பெண்ணும் இல்லை, அது பிறந்து போகுது. இது யார் தப்பு? யாருடைய தப்பு? அப்புறம் அந்த குழந்தைய வீட்டை விட்டு தைத்திடுறாங்களே, எப்படி? அது தான் பெற்ற குழந்தை தானே. எப்போவுமே தாயாக இருந்தாலும் தகப்பனாக இருந்தாலும் தனக்கு பாதுகாப்புக்கு தான் குழந்தைய பெற்றெடுக்கிறாங்க. ஆனால் அந்த குழந்தைக்கு பாதுகாப்பாகவே எல்லா குழந்தைக்கும் பாதுகாப்பாகவே போனால் அவனுக்கு வெறுப்பு தான் வரும். பெண்ணுன்றது நான் ஏற்கனவே நிறைய வீடியோவில் சொல்லிக்கிறேன், பெண்ணுன்றது ஒரு புனித பொருள். ஆனால் அந்த பெண்ணு தரங்கட்டு போகும்போது பயம் வரும் தாய் தகப்பனுக்கு.
அதனால் ஒரு பெண்ணு கடைக்கு போனால் கூட ஒரு தாய் கூட போகணும், ஒரு பெண்ணு கடைக்கு போனால் தகப்பன் கூட போகணும். ஆனால் ஒரு புள்ள போனால் தேவையா? தேவையில்லை. அப்போது இந்த பெண்ணுன்றது பிறந்து அதை அடுத்தவங்ககிட்ட கட்டி கொடுக்குற வரைக்கும் ஒரு பாதுகாப்பு வேணும். அது ஒரு பெண்ணாக இருந்தால் பாதுகாத்துடலாம், 4 பொண்ணாக இருந்தால் எப்படி பாதுகாக்கிறது? அதனால் வெறுக்கிறாங்க. இது யார் மேலேயுமே தவறு கிடையாது. புரிஞ்சுதா? சொல்லுமா. இப்போ ஒரு பணக்காரர் ஒருத்தர் இருக்காருங்க சாமி. சரி. அவர் என்ன பண்றாரு, கொஞ்சம் பாவமும் நிறைய பண்ணியிருக்காரு. அவர் நிறைய பண்ணுவார். பணம் வந்துச்சுன்னா பாவம் பண்ணுவாங்கல்ல, சகஜம் தானே அது. பாவம் பண்ணியிருக்காரு. அவர் நிறைய சொத்தும் இருக்கு. சரி. அதுல ஒரு சிறு தொகையை வந்து தர்மம் பண்றாரு. நம்ம பாவத்தை எல்லாம் அதுல நம்ம சரி அழிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு சிறு தொகையை தர்மம் பண்றாரு. அதை பார்த்து ஒரு ஏழை என்ன பண்றாரு, பார்த்து ஏங்குறாரு. இவன் டெய்லி இப்படி கொஞ்சம் பேருக்கு வந்து அன்னதானம், இந்த மாதிரி பணம் காசு இல்லாதவங்களுக்கு கொடுக்கறது, தர்மம்லாம் நிறைய பண்றாரே, இந்த மாதிரி நம்மளுக்கும் பண்ணணும்னு ஆசையா இருக்கே, ஆமா, நம்மளுக்கு ஏன் வந்து பண்ண முடியல? கடவுள் நம்மள மட்டும் ஏன் இப்படி ஏழையா படைச்சு வச்சிருக்கு? நான் எனக்கு வந்து வருமானம் அது மாதிரி நிறைய வந்துச்சுன்னா நான் ஒரு சிறு தொகையை மட்டும் என் வீட்டுக்கு வச்சுக்கிட்டு நிறைய பெரிய தொகையை நான் தர்மம் பண்ணணும்னு இது மூடவன் கொம்பு தேனுக்கு ஆசைப்பட்ட கதை. இது கை கால் இல்லாதவன் மரத்தில் இருக்கிற கொம்புல இருக்கிற தேனுக்கு ஆசைப்பட்டா கிடைக்குமா? கிடைக்காது. நம்மளால என்ன முடியும் அதை செய்யணுமே தவிர அடுத்தவனை பார்த்து ஏங்கத்தில் பயனே கிடையாது. அவன் செய்த முன் செய்த நல்ல பயனுடைய விளைவு இந்த வாட்டி பணக்காரனாக இருக்கிறான். இந்த வாட்டி நான் பணக்காரனாகிறேன், யாருக்கும் தர்மம் பண்ண மாட்டேன், எதுவும் கொடுக்க மாட்டேன், நான் பணக்காரனாகிறேன்னா போகும்போது நான் எதை எடுத்து போக போகிறான்? எதையும் எடுத்து போக முடியாது. தர்மம் பண்ணான்னா அவனுக்கு நல்ல பேரும் கிடைக்கும், புண்ணியமும் கிடைக்கும். அதை யார் பண்ணுறானோ அவன் தான் கடவுளுக்கு உகந்தவன். அதை பண்ணாத நீ 1000 கோடி வச்சுருந்தா கூட கடவுளுக்கு உகந்தவனா கிடையாது. அதனால் இல்லாதவன் ஏங்கிறது பெரிய விஷயமே கிடையாது. அது ஒருத்த கார் வச்சுன்னுக்கிறான் ஒரு ஊரில், வீடு கூட இல்லாதவன் நான் எனக்கு ஒரு கார் இல்லையேன்னு வருத்தப்படுறான். இதெல்லாம் அறியாமை. நம்மளால் எது முடியும் அது செய்யணும். இப்போது இந்த கொரோனா பீரியட் வந்தது, இந்த ஊருக்கு பக்கத்தில் 120 பேர் வாழறாங்க ஒரு வீடு, இருளர். அந்த 120 பேருக்கு பக்கத்தில் இருக்கிறவெல்லாம் வீடெல்லாம் நல்ல வசதியான வீடுங்க, எல்லாம் கோடீஸ்வரனுங்க தான். ஆனால் யாரும் உதவி செய்ய ஆள் இல்லை. அதனால் நான் என்ன செய்தேன், இந்த ஆசிரமத்து சார்பில் இன்னும் கவர்மெண்ட்டு கூட கொடுக்கல, அது மாதிரி நான் கொடுத்த மாதிரி யாரும் கொடுக்கல. அந்த இருளருக்கு 10 கிலோ அரிசி, 1 கிலோ எண்ணெய், 1 கிலோ பருப்பு, 1 பாக்கெட் ரஸ்க்கு, 1 பாக்கெட் பிஸ்கெட்டு, இதை வாங்கி கையில் 1000 ரூபாய், இதெல்லாம் இல்லாமல் கையில் 1000 ரூபாய் கொடுத்தேன் முதல் ட்ரிப்பு. சரி இது முடிஞ்சிடும் கொரோனாஸ்ன்னு பார்த்தேன், முடியல, தொடர்ந்துச்சு. தொடர்ந்ததால் 2வது வாட்டி என்ன பண்ணேன், ஒரு 10 கிலோ அரிசி, 1 புடவை, 1 லுங்கி, கையில் 1000 ரூபாய், 200 ரூபாய் காய்கறி, இதையெல்லாம் வாங்கி கொடுத்தோம். ஆனால் நான் ஒன்றும் கோடீஸ்வரன் கிடையாது, நான் ஒரு பிச்சைக்காரன். யாராவது நீ 10 ரூபாய் கொடுத்தீங்கன்னா அதை வச்சுப்பேன், இன்னொருத்தர் 10 ரூபாய் கொடுத்தாருன்னா அதை வச்சுப்பேன், இந்த 20 ரூபா யாருக்காவது என்ன செய்ய முடியுமான்னு செய்வேன். இந்த மாதிரி மனசை பக்குவப்படுத்தணும். அடுத்தவன் சோறு இல்லாத அவதிப்படுறானே, நம்ம 3 வேளை சாப்பிட்றோமே, 2 வேளை சாப்பிட்டு 1 வேளை அவனுக்கு கொடுக்கலான்ற எண்ணம் மனுஷனாக இருந்தால் வரும், மிருகமாக இருந்தால் வராது. மனித வடிவில் மிருகங்கள் ஏராளமாக இருக்குது. மிருகம் மட்டும்தான் ஒரு பொருளை அடிச்சுதுன்னா அது சாப்பிட்டுட்டு வேற ஏன்னா சாப்பிட்டோன்னு விட்டு போகாது, அதை எடுத்துக்கின்னு போயிடும் சிறுத்தை. அந்த மாதிரி வாழறவங்களாம் மனுஷன் கிடையாது. மற்றவனுடைய பசியை போக்குறவன் தான் மனுஷன். ஏன்னா மனிதன்றவனே கடவுளுக்கு சமமானவன், கடவுளுக்கு அடுத்தபடியாகிறவன் தான் மனுஷன். மீதி மிருகங்கள்லாம் அப்புறம்தான். அப்போ அப்படிப்பட்ட மனுஷன் தன்னுடைய இனத்துக்கு நான் சொல்லுவேன் நாய் நன்றி கெட்டதுன்னு சொல்லுவேன் இல்லையா? எல்லாரும் நாய் நன்றி உள்ளதுன்னு வாங்க. நான் சொல்லுவேன் போதையில் ஹிஸ்ட்ரி எழுதும்போது நாய் நன்றி கெட்டதுன்னு எழுதும்போது நன்றி உள்ளதுன்னு எழுதிட்டான்னுவேன். எல்லாரும் இது ஒரு ஆச்சரியமாக தான் கேட்பாங்க. எல்லாருமே நாய் நன்றி உள்ளதுன்றான், ஆனால் நீ மட்டும்தான் நன்றி கெட்டதுன்ற, எப்படி சொல்கிற அப்படின்னு கேட்பாங்க. இப்போ ஒரு மாடு இருக்குது, ஒரு 10 மாடு, ஒரு பெரிய வெக்கா பிரித்து போட்டிங்கன்னா 10 மாடு ஒன்றா உட்காந்து சாப்பிடும். ஒரு பொடி சாதம் எடுத்து வச்சிங்கன்னா காக்கா 100 காக்கா ஒன்றா சாப்பிடும். ஆனால் இந்த நாய்க்கு பாருங்கள், ஒரு பொடி சோறு வச்சுன்னா இதாலையும் துண்ண முடியாது, இது குட்டியை கூட உருணும். தன்னுடைய இனத்தையே வாழ வைக்காத அது என்ன நன்றி உள்ள ஜீவன்? நான் வந்தால் வாலாட்டம், பக்கத்து வீட்டுக்காரன் வந்தால் கடிக்கும் இல்லையா? எதுக்கு எனக்கு வாலாட்டுது, அவனை பார்த்தா கடிக்குது? நான் சோறு போடுறேன், சுயநலத்தில் என்கிட்ட வாழ்ந்துன்னுக்குது. அது அடுத்த வந்தால் கொலைச்சாதான் நான் சோறு போடுவேன், அது கொலைகள்னா சோறு போட மாட்டேன், அதனால் கொலைச்சின்னுக்குது. இந்த பாரிஸ் கார்னர் பக்கம்லாம் போனீங்கன்னா ஒவ்வொரு கடையாண்டியும் ஒவ்வொரு பெரிய வாசப்படியில் ஒரு வாட்ச்மேனை போட்டு வச்சுருப்பான்.
ரோட்டில் போகிறவங்களெல்லாம் வாங்க சாருன்னுவான். ஏன் சொல்கிறான்? அவனுக்கு என்ன கொழுப்பா அந்த ஹோட்டலில் உள்ள போகிறதுக்கு? முதலாளி சம்பளம் கொடுக்குறான், அதனால் வாங்க சாருன்றான். இவன் முதலாளி சரியாக சம்பளம் கொடுக்கலனா நாளைக்கு பக்கத்து ஹோட்டலில் உட்காந்து கூப்பிடுவான். அந்த மாதிரி இந்த நாய்க்கு கறி சோறு போட்டுனா உன் வீட்டு வாசப்படியில் படுத்துருக்கோம், சாம்பார் சோறு போட்டுனா கறி சோறு போடுறோம் வீட்டில் போய் படுத்துருக்கோம். அப்புறம் எப்படி நன்றி உள்ளது அது? சொல்லுங்கள். என்ன இப்போ பார்த்தீங்க, நீங்கள் எங்கேருந்து வந்தீங்கன்னு எனக்கு தெரியாது. ஆனால் நான் என்ன எங்கேயோ உங்கள் வீட்டாண்ட பார்த்துட்டீங்க, சும்மா விட்டுடுவீங்களா? வாங்க சாமி ஒரு டீ சாப்பிடுங்க, ஒரு காப்பி சாப்பிடுங்க, ஒரு சாப்பாடு சாப்பிடுங்கன்னுவீங்க இல்லையா? ஆனால் உங்களை நன்றி கட்டவன் சொல்லிவிட்டு தான் குட்டியே சாப்பிட விடாத பொருளை நன்றி உள்ளதுன்னு எப்படி சொல்கிறது? இதெல்லாம் யோசிக்கிறது கிடையாது. அப்படி இருந்த நாயை ஏன் வளர்த்தான் அப்படின்னா, ஆதியில் ஒரு வீடோட ஒரு வீடு ஒட்டி கிடையாது. ஒரு ஊரில் 4 வீடு தான் இருக்கும். எந்த வீட்டில் திருடம் போடுவான், எந்த வீட்டில் போட மாட்டான்னு தெரியாது. அப்போது இந்த நாய் படுத்திருந்தால் தான் அவனை கடிக்கும். கடிச்சதுன்னா மனுஷன் பாம்பு கட்சி, புலி கட்சி, சிங்கம் கட்சி செத்தா கூட பொணத்தை வீட்டு கொடுப்பான். நாய் கட்சி செத்தா பணம் கூட கொடுக்க மாட்டான். அவ்வளோ கொடூரமான பொருளை எதுக்காக வளர்த்தான்னா, திருட வரவன் சாவணுன்றதுக்காக வளர்த்தான். அப்போது இப்போ பெட்டில் படுக்க வச்சுட்டு இவன் கீழே பத்தம் கிடக்கிறான். என்ன பண்ணுறது? கோராம சொல்லுமா. இப்போ எங்கள் ஊரில் ஒருத்தவங்க சொந்தக்காரங்க வீட்டில் சாமி, ஒரு அம்மா ரொம்ப பைத்தியம் பிடிச்ச மாதிரி ரொம்ப கத்துவாங்க. அமாவாசை வந்துட்டா ரொம்ப கத்துவாங்க, உருளுவாங்க, பெறலுவாங்க, பள்ளிவாசலாக போய் இது பண்ணாங்க. கடைசியில் பார்க்கும்போது என்ன சொன்னாங்கன்னா, பில்லி சூனியம் வச்சுட்டாங்க சரி அப்படின்னு சொன்னாங்க. சரி, அந்த அம்மாவுக்கு அது பில்லி சூனியம்லாம் உண்மையா? உண்மைதாம்மா. போட்டுமா அந்தம்மா, உங்களுக்கு என்ன கஷ்டம்? அந்த அம்மா தான் ஊருக்கு உதவாதுக்கிறாங்களே, இருந்து துன்பப்படுறதை விட போகிறது மேல் இல்லையா? சொல்லு. இந்த சூன்யம்ன்றது என்னன்னா, இருக்கிற பொருளை இல்லாமாக்குறது சூன்யம். சூன்யம்ன்றது இறைவனோட ஒரு மனிதன் போய் கலக்கும்போது இருந்த மனிதன் இல்லாமல் போகிறது சூனிய காலம், சூனிய இடம் ஆகாயத்தில் அப்படின்றது பேர். அந்த சூனியத்தை இங்கே வச்சுக்க நான் மனுஷன் எவனும் சூனியம் வைக்க முடியாது. முதலமைச்சருக்கெல்லாம் சூனியம் வச்சு கொண்டு போட்டு நான் முதலமைச்சர் ஆகிடுவேன். என் நேரம் சரியில்லாத நான் ஆகிறதுக்கு அவன் காரணமாக ஆகிடுவான். எவனையே ஊரில் எவ்வளோ பகை இருக்குது, எவ்வளோ பேரை கொண்டு போடுவான். டெய்லி ஒரு 10 சாவாகும் ஒரு ஊரில். யாரும் பண்ண முடியாது. பயத்தினுடைய அடிப்படையில் இதெல்லாம் நடக்கிறது. பில்லியும் கிடையாது, சூனியமும் கிடையாது. ஓகே சாமி. எவ்வளோதான் உண்மையாக இருந்தாலும் அவங்களால முடிஞ்ச வரைக்கும் ஓடுறாங்க. ஒரு டைம் கூட வேஸ்ட் பண்ணுறாங்க, கஷ்டப்பட்டு செய்கிறாங்க. ஆனால் கடைசியில் அவங்கள நீ ஒரு சரியான ஏமாளி அப்படின்னு சொல்லிடுறாங்க. உண்மையாக இருக்கவங்கள ஏமாளின்னு பட்டம் தான் கிடைக்குமா? சரி, நீ உண்மையாக இருக்கணும்னு பிறகு இன்னொருத்த உன்னை ஏமாளின்றதோ உண்மையாக இருக்கிறன்றதையோ நீ ஏன் எடுத்துக்கிற? நீ உண்மையாக இருக்கணும்னு முடிவு பண்ணிட்ட. அது உனக்காக நீ இருக்கிற, ஊருக்காக இல்லை. ஊருக்காக இருந்தீங்கன்னா அவன் இதை சொல்கிறானே அவன் சொல்ல, ஒவ்வொரு ஆள் சொல்கிறதுக்கு ஏற்ற மாதிரி நீ மாறிக்கினே இருக்கணும். அதனால் அது தேவையற்ற வேலை. உண்மையாக இருக்கணும். எத்தனை துன்பம் வந்தாலும் நான் சத்தியத்திலிருந்து நீங்க மாட்டேன் அப்படின்னு இருக்கிறவங்களுக்கு பிரச்சனையே கிடையாது. ஆனால் போலியாக அவன் புகழணும், நான் உண்மையாக இருக்கிறேன்னு இன்னொருத்தன் சொல்லணும்னு நினச்சி செய்து அது உண்மையான செயல் இல்லை. அது பொய்யான செயல். இன்னொருத்தர் நம்மளை போற்றணுன்றதுக்காக, வாழ்த்தணுன்றதுக்காக உண்மையாக இருக்கிறேன்னு சொல்கிறது இல்லை. இன்னொருத்தர் சொல்லணும் அவங்க உண்மையாக இருக்கிறாங்க. நான் சொல்லக்கூடாது என்னை பற்றி, நான் உண்மையாக இருக்கிறேங்க, நான் சத்தியத்தில் தாங்க வாழறேன் அப்படின்னு நானாக என்னை பற்றி சொல்லிக்கூடாது. சொல்லிக்கினாவே நான் போய் சொல்லின்னுக்கிறேன்னு அர்த்தம். ஆனால் நான் உண்மையாக இருக்கிறேன்னு அடுத்தவங்க சொல்லணும், அதுதான் உண்மையாக இருக்கிறது. ஆனால் அவன் ஏமாளினாலும் சரி, முட்டாளினாலும் சரி, எதை சொன்னால் உனக்கு என்ன போச்சு? நீ உண்மைக்கு போகிற போது இன்னொருத்தன் சொல்கிறது நீயே எடுத்துக்கணும். அப்போ இன்னொருத்தன் வாழ்த்துவான்றதுக்காக நீ உண்மையாக இருக்கிற மாதிரி நடிக்கிறியா? அது மாதிரியான வாழ்க்கை இருக்கக்கூடாது. உண்மையாக இருக்கிறன்னா யார் என்ன சொன்னாலும் அதைப்படி நீ போய்க்கினே இருக்கணும். பகவத்கீதையில் கண்ணன் சொல்லுவான், நான் செய்கிறது தவறுன்னு சில பேர் சொல்லுவான், நான் செய்கிறது நல்லதுன்னு சில பேர் சொல்லுவான். யார் எதை வாழ்த்தினாலும் சரி, எதை தூற்றினாலும் எனக்கு அதை பற்றி கவலை இல்லை, என்னுடைய செயல் தாண்டா சரின்னுவான். அந்த மாதிரி வாழணும், அதுதான் வாழ்க்கை. இன்னொருத்தனுக்காக வாழக்கூடாது. இன்னொருத்தனுக்காக அவன் நல்லவன் கெட்டவன் ஒன்று ஏதோ ஒன்று சொல்லிக்கினே இருக்கும் உலகம். சொல்லாமல் உலகமே கிடையாது. ஒன்று உன்னை நல்லபடியாக வாழ்த்தணும், இல்லை உன்னை திட்டணும். இது 2 தான் இந்த உலகத்துக்கு தெரியும். ஆனால் நீ உன்னை வச்சு வாழும்போது யார் திட்டினா யார் வாழ்த்தினாலும் உனக்கு அதை பற்றி கவலை இல்லாமல் நீ போகலாம். அப்போ உன்னுடைய பாதை சரியாக நான் போயின்னுக்கிறேன்றது பயணம் தான் இருக்கணுமே தவிர ஊரை பற்றி நீ யோசிக்கக்கூடாது. சொல்லுமா. சரிங்க சாமி. இப்போது நான் ஒரு தொழிலில் கையில் எடுத்திருக்கேன். சரி. அந்த தொழிலில் ரொம்ப கஷ்டப்பட்டு நான்
போகிறேன். சரி. போய்கிட்டு இருக்கும்போது எவ்வளோ தான் கஷ்டப்பட்டு அந்த தொழிலை வந்து நான் நைட்டு பகல் யோசித்து தூங்காமல் கொள்ளாமல் அதை வந்து செயல்பட்டாலுமே சரி, எவ்வளோ காலம் ஆனாலும் இன்னும் அதே தொழில் இன்னொருத்தன் செய்கிறான். அவன் செய்கிறத விட சிறப்பாக நான் அதை வந்து கையில் எடுக்கிறேன், செய்கிறேன். சரி. ஆனாலும் ஏன் நான் வந்து வாழ்க்கையில் முன்னேற முடியல. சரி. அதுக்கு ஒருத்தவங்க கிட்ட கேட்கும்போது சொல்கிறாங்க, அந்த சாமியார் ஒருத்தர் இருக்காரு, அவங்க கிட்ட போய் பரிகாரம் பண்ணுங்க, சரி, பரிகார பூஜை பண்ணா நீங்க தொழிலில் முன்னேறலாம் அப்படின்னு சொல்றாங்க. நல்ல வேலை அது. அது உண்மையா சாமி? எனக்கு தெரியாதுமா அதெல்லாம். ஏன்னா சாமியார்கிட்ட போய் உன் தொழில் முன்னேறி போகுதுன்னா உலகத்தில் இருக்கிற எல்லாருமே அந்த சாமியார்கிட்ட போயிடலாமே. யாருமே உலகத்தில் துன்பப்படாதா இல்லாமல். இதெல்லாம் மனிதனுடைய கற்பனைமா. நான் ஏற்கனவே ஒரு வீடியோவில் சொல்லியிருக்கிறேன், ஒன்றுமே தெரியாத ஒரு முட்டாள் அவன் ஏதாவது ஒரு தொழில் செய்தான்னா அது தங்கமாக மாறிடும். ஆனால் எல்லாம் தெரிஞ்ச அறிவாளி அவன் திட்டான்னா அது நஷ்டமாகவே போயிடும். இதுக்கு என்ன காரணம்னா அவனுடைய நல்ல நேரம் இவனுடைய கெட்ட நேரம் அப்படின்னு. இதை போய் எந்த சாமியாராலையும் மாற்றிட முடியாது. இது வந்து மனுஷனுடைய கற்பனை. ஒரு சாமியார் இன்னொருத்தரை வாழ வைக்க முடியும்னா ஊரில் இருக்கிற எல்லாரையும் வாழ வைக்க முடியும். யாரும் கஷ்டப்பட வேண்டியதே இல்லையே. அப்போ அவர் கடவுளுக்கு சமமாக இல்லை ஆகிடுவார். அப்படி எல்லாரையுமா வாழ வச்சுட்டாருன்னா கடவுள் கூட செய்யாத வேலையில் அவர் செய்கிறாரு. அப்போ அவர் கடவுள் மாதிரி வணங்கலாமே. ஆனால் அது செய்ய முடியுமானா யாராலையும் செய்ய முடியாது. சும்மா ஏமாத்தின்னு ஒன்றா இருக்கலாம். எந்த சாமியாராலையும் இன்னொருத்தரை வாழ வைக்க முடியாது. அவங்களுடைய வாழ்க்கையில் நடக்கிற நன்மை தீமைகளை சிந்திச்சு பார்த்து திருத்திக்கணும். நம்ம இந்த தொழில் செய்கிறோம், எப்படி செய்தாலும் இது நஷ்டமாகுது, இது வேணாம், நமக்கு வேறு தொழில் செய்யலாம் அப்படின்னு மாற்றிக்கணுமே தவிர சாமியார்கிட்ட போய் வந்து அவர் தொழில் கற்றுக் கொடுத்து அனுப்ப மாட்டார் ஒன்று. ஏன்னா அவரே எதுவும் தெரியாது அங்கே உட்காந்துங்கிறார். இது மனுஷனுடைய பிரம்மை. இதனால்தான் நிறைய போலி சாமியாருங்க உருவாகிறதுக்கு காரணம் என்னென்னா சாமியாருங்க மேலே தவறு கிடையாது, இந்த மக்கள் செய்கிற தவறு. இவங்களுடைய ஆசைக்காக கண்டவனை போய் ஞானி மகான் மாதிரி நினச்சிக்கிறது. அதனால் ஏற்படுற விளைவுகள் தீமை. உன்னுடைய உழைப்பு உன்னுடைய நேரம் எப்படி அமைஞ்சுக்குதோ அதுக்கேற்ற மாதிரி தான் நீ வாழ முடியும். இன்னொருத்தன் அவனுடைய நேரம் அவனுடைய அமைப்பு எப்படி இருக்குதோ அதுக்கேற்ற மாதிரி அவன் வாழறான். ஆனால் அவனை மாதிரியே நான் இவ்வளோ திறமையாக செய்கிறேன் வாழலையே. நான் ஏற்கனவே சொல்லியிருப்பேன், ஒரு நல்ல பொருள் விற்பான், யாரும் போய் வாங்க மாட்டான். போலி பொருள் விளம்பரப்படுத்தி விற்பான், அதை போய் வாங்குவான். மனுஷனுடைய மனோபாவம் அப்படி அப்படின்னு சொல்லிட்டு. அதனால் எந்த சாமியாராலையும் அது குணப்படுத்த முடியாதுமா. செய்யறதா இருந்தால் ஊரில் ஒரு ஆள் கஷ்டப்படுவானா எவ்வளோ சாமியாருங்க இருக்கிறாங்க. எல்லா சாமியார் அந்த சாமியாராக இருக்க வேண்டியது இல்லை, கடவுளாக மாறி இல்லாம. அதனால் இந்த மாதிரி ஏமாத்துறவெல்லாம் நான் சொல்கிறதும் இல்லை, நான் செய்யறதும் இல்லை, எனக்கு தெரியவும் தெரியாது. நிஜம் எதுவோ அது மட்டும்தான் நான் சொல்ல தெரியும். பொய் கற்பனையெல்லாம் நான் ஏற்றுக்கிறதே கிடையாது. அதனால் அந்த மாதிரிலாம் போய் மாட்டிக்காதீங்க. இப்போ கஷ்டத்தில் இருக்கிறீங்க, ஒரு தொழில் செய்கிறீங்க, அதில் வருமானம் வரல, சாமியார்கிட்ட போய் 1 லட்ச ரூபாய் கொடுத்தா நல்லா இருக்குன்னா இருக்கிறதுன்னு போயிடுச்சுடான் உலக நான் ஆகிடும். அதனால் உங்களுடைய முயற்சி எங்கே தவறு நடக்குது, ஏன் அவங்ககிட்ட ஒரு வியாபாரம் நம்மக்கிட்ட ஆகலை, அதை சிந்திச்சு திருத்திங்கோ. சாமியார்லாம் போய் நான் குணப்படுத்திட முடியாது. எத்தனையோ கோடீஸ்வரன் பிச்சைக்காரன் ஆகிட்டோம், எத்தனையோ பிச்சைக்காரன் கோடீஸ்வரன் ஆகிக்கிறோம். இதுதான் உலக இயல்பு. சொல்லுங்கள். சரிங்க சாமி, இப்போ சொல்கிறாங்க, இப்போ நம்ம குடும்பத்தில் முன்னோர்கள் இறந்தவங்க அவங்கள வச்சு சாமி கும்பிடுங்க, பூஜை பண்ணுங்க, அவங்கள நினச்சி இந்த அமாவாசையெல்லாம் வருது, அப்போல்லாம் அவங்கள நினச்சி சாமி கும்பிடுங்க, உங்கள் குடும்பம் நல்லாயிருக்கும், பிள்ளைங்களை ஆசீர்வாதம் பண்ணுவாங்க சொல்கிறாங்க. அதெல்லாம் உண்மைங்களா? உண்மைதாம்மா, அதெல்லாம் உண்மைதான். ஏன்னா இப்போ உங்கள் தாத்தா இருந்தார், உங்கள் பிள்ளைங்களுக்கு தெரியுமா? தெரியாது. அப்போ இந்த மாதிரி சாமி கும்பிடும்போது தான் ஓஹோ இவர் தான் நம்ம தாத்தா, இவர் தான் நம்ம அப்பா அப்படின்றது புரிய வரும். அப்படி புரியும் போது அவங்க வாழ்க்கை வாழ்ந்த வாழ்க்கை இந்த பசங்களுக்கு நினைப்பு வரும்போது இந்த பசங்க நல்ல வழியில் போவாங்க. அதுக்காக அதை கும்பிட்டு தான் ஆகணும். ஆனால் அதை தவறுன்னு சொல்ல முடியாது. ஆனால் அந்த கும்பிட்றதால அவங்களுக்கு ஒரு பயனும் கிடையாது. அதனுடைய நன்மை மக்களுக்கு வாழறவனுக்கு தானே தவிர செத்தவனுக்கு கிடையாது. ஏன்னா இந்து மதத்தினுடைய அடிப்படையே என்னன்னா செத்தால் மறுபிறவி. அப்போ அவன் செத்து உங்கள் தாத்தா எப்போ 100 வருஷத்துக்கு முன்னே செத்து போயிருப்பார், அவர் அங்கே உட்காந்துப்பார் நீ வாழ்த்துறேன்னு. அது என்ன அமாவாசைக்கு ஒரு நாள் தான் சோறு துண்ணுவார் அவர். இதெல்லாம் மனிதனுக்கு வகுத்து மனிதன் வாழறதுக்காக நல்வழியில் போகிறதுக்காக வகுத்து கொடுத்ததை தவிர செத்தவனுக்கு ஒன்றுமே இல்லை. அவன் எங்கேயோ பிறந்து வளர்ந்துட்டான். ஆனால் அந்த அடையாளம் உங்கள் பிள்ளைங்களுக்கு தெரியணும், உங்களுக்கு தெரியணும் போது அதை செய்யும் போது தான் அது தெரிய வரும். செய்யலைன்னு சொன்னால் தெரிய வராது. இப்போது மாலை அமாவாசைன்னு ஒரு வருஷத்தில் ஒரு அமாவாசை வருது. 11 அமாவாசையை கடந்து 12வது அமாவாசை மாலை அமாவாசை. மாலை அமாவாசை இந்த அமாவாசைங்க ஒன்றும் இல்லைனா எவனாவது தாய் தகப்பனை நினைப்பானா? ஒருத்தவங்க கூட நினைக்க மாட்டான். அந்த ஒரு நாளாவது பெற்றவங்களை நினைக்கிறாங்களே, அதுக்காக அந்த நாள் தேவை, அந்த செயல்கள் தேவை, அதுக்காக செய்யப்படுறது. சொல்லுமா. சரிங்க சாமி.
இப்போது நம்ம குழந்தை நம்ம பெத்த குழந்தைய விட ஒரு உணர்வுங்கிறத வச்சு நான் கேட்குறேன். நம்ம பெத்த குழந்தைய விட நம்ம பேர குழந்தைய தூக்கும்போது அதை கொஞ்சம் போதும் நம்மளுக்கு அளவு கடந்த இனம் புரியாத ஒரு பாசம் ஒரு இது வருது, உணர்வு வருது. ஆமாம், அது எதனாலங்க சார்? 2வது ஜென்ரேஷன் அது. ஏன்னா இப்போ உங்கள் பிள்ளைங்களுக்கு ஒரு கல்யாணம் பண்ணிட்டுங்க, ஒரு குழந்தை இல்லைன்னா என்ன பண்ணுறீங்க? குழந்தை இல்லைன்னா கோயிலாக போவீங்க. கோயிலாக போகிறத விட இப்போதைக்கு டாக்டருங்கிட்ட போகிறது தான் அதிகம் இல்லையா? அப்போ டாக்டருங்கிட்ட போய் அந்த கணவன் மனைவி நம்ம புள்ள நம்ம மருமகள் ஆகி போச்சு. அதுக்கு என்னத்துக்கு குழந்தைய தேடுறீங்க? இருந்தால் இருக்கட்டும், இல்லை பண்ணப்பட்டோம். உங்களுக்கு என்ன அந்த கஷ்டம்? எதுக்காக தேடுறீங்கன்னா, எப்போவுமே தான் பெத்த பிள்ளைங்களை விட இந்த பேர குழந்தைங்க மேலே தான் அதிக மனம் தாவும். ஏன்னா இதெல்லாம் பெருசாகி போச்சு, இதுக்கிட்ட விளையாட முடியாது. அப்போ பிள்ளைங்க பெற்றதோ பொண்ணை பெற்றதோ அந்த குழந்தைகிட்ட தான் விளையாட முடியும். ஏன்னா நீங்களே இப்போ முதுமை ஆகும்போது நம்மளே ஒரு குழந்தை மாதிரி தான் ஆயிடுறோம். அப்போ நம்ம ஒரு குழந்தை மாதிரி ஆகும்போது நமக்கு ஒரு குழந்தை இருந்தால் தான் அதுக்கிட்ட விளையாட முடியும். மருமகிட்ட போய் விளையாட முடியுமா? பிள்ளைகிட்ட போய் விளையாட முடியுமா? முடியாது. பேரம்பேத்திக்கிட்ட விளையாடுறோம். பேரம்பேத்தி மேலே மனம் தாவுது. அதனால் அந்த உணர்வுகள் ஜாஸ்தி ஆகுது. சொல்லுமா. புத்தி சரி, வேறுபாடு என்ன? சித்தம்னா அறிவு, புத்தினா ஆலோசனை. எப்படி அது ஆலோசனை? ஆமாம், ஆலோசனை. இப்போ சித்தம் சொல்லுது, புத்தி சொல்லுது, அதோ ஒரு ஆளுப்பா ஒரு 10,000 ரூபாய் எடுத்துன்னு போகிறான்பா, அதை பிடிங்கலாம்பான்னு சொல்லுது. அறிவு சொல்லுது, ஏன் வீணு ஒம்பு வச்சுக்கிற, அவன் நல்ல மனுஷன், அவன் எடுத்துன்னு போகிறான், நீ சம்பாரிச்சு வாழன்னு. நீ செய்கிறியா செய்ய மாட்டியா, நான் செய்கிறேன் பாருன்னு அகங்காரம் போய் செய்யுது. அப்போது மூணுனுடைய செயல்பாடுகளும் வேற. சித்தத்தினுடைய செயல்பாடுகள் வேற, புத்தியினுடைய செயல்பாடுகள் வேற, அகங்காரத்தினுடைய செயல்பாடுகள் வேற. இந்த மூணும் சேர்ந்து தான் மனித வாழ்க்கையில் இங்கே மனமாக நடந்துக்கினுக்குது. இந்த 3 செயலுக்கு ஏற்ற மாதிரி தான் மனம் அதுக்கு ஈடுபட்டுக்கினுக்குது. இந்த அதனால்தான் ஆன்மீகத்தில் இந்த 3 சாகனம், சாகடின்னா. இப்போ சித்தம்ன்றது 2 இடத்துல இருக்குது, புத்தி 2 இடத்துல இல்லை, அகங்காரம் 2 இடத்துல இல்லை. ஆனா சித்தம் மட்டும் 2 இடத்துல இருக்குது. சிற்றறிவு பேரறிவு அப்படின்னு 2 இடத்துல இருக்குது. சிற்றகங்காரம் பேரங்காரம்னு இல்லை, சிற்புத்தி பெருபுத்தின்னு ஒன்றும் கிடையாது. இது என்ன? சிற்றறிவு பேரறிவு. ஆன்மாவோட இருக்கிற அறிவு பேரறிவு, மனசோட இருக்கிற அறிவு சிற்றறிவு. இது சின்ன சின்ன விஷயத்துக்கெல்லாம் சந்தோஷப்படும், சின்ன சின்ன விஷயத்துக்கெல்லாம் துக்கப்படும். ஆன்மாவோட இருக்கிற அறிவுக்கு துக்கமும் கிடையாது சந்தோஷமும் கிடையாது, நடுநிலையில் வாழும். அதனால அதுக்கு இன்பத் துன்பமே கிடையாது. மகானுடைய நிலை இன்பத் துன்பம் அற்ற நிலை. இதுதான் மகானுக்கும் அஞ்ஞானிக்கும் உள்ள வித்தியாசம். சராசரி மனிதன் எல்லாருமே ஆன்மீகத்தை நோக்கி பயணம் பண்ணணும், கடவுளை அடையணும், நல்லவனா வாழணும் அப்படின்ற மாதிரி முடிவு பண்ணி அப்படிதான் போயிட்டு இருக்காங்க. ஆனால் இந்த ஆன்மீக பாதையில் முழுமையாக அடியெடுத்து வச்சு ஒரு மகானா ஆகிறதுக்கு நிறைய இடையூறுகள் தடங்கல்கள் அவங்க வாழ்க்கையில் வந்துடுது. அதுக்கு முன்னாடியும் அவங்களுக்கு சில கடமைகள் இருக்குது. இப்போ என்ன நினைக்கிறாங்கன்னா, சராசரி மனிதர்கள் என்னோட கடமை எல்லாம், எனக்கு குடும்பம் இருக்குது, பொண்டாட்டி புள்ளெல்லாம் இருக்குது, எல்லாம் முடிச்சுட்டு ஒரு 55 வயசில் 60 வயசில் நான் ஆன்மீகத்துக்கு முழுமையாக வந்துடுவேன், அதோட நான் உண்டு கடவுள் உண்டுன்னு போயிடுவேன், அது வரைக்கும் நான் வரமாட்டேன், எனக்கு குடும்பம் இதை பார்த்தாகணும், என்ன விட்டா குடும்பம் கெட்டு போயிடும், இப்படி நினைக்கிறவங்க இருக்காங்க. அவங்களுக்கு நீங்க சொல்ல வர கடவுள் ஓனன்றவனுக்கு குடும்பம் எங்க இருக்குது? பட்டினத்தார் பெரிய வணிகன், பெரிய பணக்காரன், பெரிய குடும்பத்தை வச்சுன்னுக்கிறவன், ஊர்லயே அவனை விட மரியாதை யாருக்குமே கிடையாது. ஆனா கடவுள் வேணும் போது அவன் என்ன செய்தான்? குடும்பத்தை தூக்கி விசிறி போட்டான். குடும்பம் இருக்குதா இல்லையான்னு அவனுக்கு தெரியாது. ஏன்னா நீ சொல்ற விஷயங்கள்லாம் மன சம்பந்தப்பட்ட விஷயம், அவன் செய்ததெல்லாம் ஆன்மா சம்பந்தப்பட்ட விஷயம். பட்டினத்தாரு பெரிய சிவபக்தன். திருவடை மருதூர்ல அவர் கோவிலுக்கு போவாத கடைக்கு வியாபாரத்துக்கே போக மாட்டார், அவ்வளவு பெரிய பக்தன். அவ்வளவு பெரிய பக்தனா இருந்த கூட கடவுள் அவர் கூட போல, கடவுள் அவருக்கு காட்சி கொடுக்கல. ஆனா குடும்பம் வேணா, எனக்கு ஒண்ணு வேணா, சொத்து வேணா, யாராவது எத்தனை போங்கடான்னு சொல்லிட்டு கோமணம் கட்டிக்கின்னு வந்த உடனே கடவுள் அவர் பின்னாடி ஓடினாரு இல்லையா? அப்போ இந்த மனிதன் கடவுளை முழுமையா அடையணும்னு முழு மனசு எவனுக்கும் கிடையாது, சும்மா ஏமாத்தின்னு இருப்பான். முழு மனசு நான் கடவுளை அடையணும், செத்து போனா மட்டும் நீ ஒண்டி செத்து போறிய, என் குடும்பம் என்ன அவனை சாக மாட்டியான்னு சொல்றியா? சொல்ல முடியலையா? முடியல பாத்தியா? அப்ப உன் குடும்பம் என்ன ஆகுதுன்னு உனக்கு யோசித்தியா? இதை இருக்கும்போது செய்த என்ன செய்ய முடியல, ஏன் மனம் ஏத்துக்கல.
அப்போ மரணம் வந்தா நீ விட்டுட்டு தான் போற. உன் 2 சின்ன சின்ன குழந்தைக்குது, உன் மனைவி இருக்கிறா, உன் அம்மா இருக்கிறா, 4 பேர் எப்படி பழிப்பா? எமனே நான் வரமாட்டேன், என் குழந்தையெல்லாம் காப்பாத்திட்டு வரேன்னு சொல்ல பார்க்கலாம், முடியலையே. ஆனா இப்ப மட்டும் உட்காந்து கதை சொல்றிய காரணம் என்ன? முழுமையான கடவுள் வழிபாடு கிடையாது. ஆசை மனசுக்குள்ள ஒரு ஓரம் ஒட்டினுக்குது. நான் கூட கடவுள் வழியில போனுங்க அப்படின்னுட்டு. முழுமையா போச்சுன்னா வீடு தெரியாது, குடும்பம் தெரியாது. இப்போ என்னுடைய சீடர்கள் பல பேர் ஞான நிலைக்கு வந்துட்டாங்க. துரை கூட வந்துக்கிற மாதிரி. அதனால தான் காலையில் கூட சக்கரை கொட்டினேன். ஆனா இவங்களுக்கெல்லாம் நான் பண்ற அட்வைஸ் என்ன? ஒரு கம்பெனி வச்சுன்னுக்கிற, நீ ஒரு கம்பெனியுடைய முதலாளி ஆகிற, உனக்குன்னு ஒரு குடும்பங்குது. நீ இப்ப முழுமை அடைஞ்சினா உன் கம்பெனி உனக்கு தெரியாது, உன் குடும்பம் உனக்கு தெரியாது. நீ போன போக்கிலேயே போயிடும். ஏன்? மனம் இருந்தாதான் என் வீடு, என் பொண்டாட்டி, என் புள்ள எல்லாம் தெரியும். மனம் போய் ஆன்மாவோட சேர்ந்ததுன்னா இங்க புள்ள தெரியாது, வீடு தெரியாது, அறிவு கேட்டின தூரம் போய்கினே இருப்பேன். அதனால அப்படி எல்லாம் போகாதீங்க. பழிக்கு ஆள் நானாயிடுவேன். நல்லா இருந்தாரு எங்க வீட்டுக்காரர், நல்லா காப்பாத்தினாருங்க. அந்த சாமியார் கூட சேர்ந்து குட்டி சோரை வீட்டை விட்டு போயிட்டாங்கன்னு என்னதான் பழிப்பாங்க, உங்களை பழிக்க மாட்டாங்க அப்படின்னு. அதே மாதிரி மணிகண்டன் உச்ச நிலையில இருக்கிற மாதிரி, அந்த லட்சுமி பொண்ணு துரை, இது மாதிரி பல சீடர்கள் இருக்கிறாங்க. இவங்களுக்கெல்லாம் நான் என்ன சொல்றேன்? வேகமா போகாதீங்க, எல்லாத்தையும் இழந்துடுவீங்க, பழி என் மேல வந்துடும். போற மாதிரியே போங்க. கடவுள் எந்த வழி விடுறோன்னு அந்த வழியில போயிடுங்க. அது வரைக்கும் நீங்க குடும்பத்திலிருந்தே குடும்பத்தை நடத்துங்க. நீங்க ஒட்டிக்காம நடத்துங்க. தண்ணி எண்ணெயும் சேராத மாதிரி நீ எண்ணெய் ஆயிடு, குடும்பம் தண்ணியாவே இருக்கட்டும். தூரம் இருந்து அதுக்கு என்ன செய்யணுமோ செய், நீ அதுல போய் ஒட்டாதுன்னு சொல்லினுக்கிறேன். ஆனால் கடவுள் வழிபாட்டை முழுமையா போனோம். இப்போ ஒரு 15 வயசு பையன் 100 கிலோமீட்டர் வேகத்துல ஓடுறான் இல்லையா? அந்த 100 கிலோமீட்டர் வேகத்துல ஓடுறதுக்கு அவன் குறைஞ்சது 5 வருஷம் பழகிறான். இல்லைன்னா நேரா வீட்டுல இருந்து வந்து நான் ஓடுறேன் 100 கிலோமீட்டர் ஓட முடியாது. அதே மாதிரி தெய்வீகத்துல ஓடணும்னு சொன்னாக்கா நீ பழகணும். பழகாம ஞானத்தை அடையவே முடியாது, யாராலையும் முடியாது. ஞானம் அடையறதுக்கு பல பிறவிகள் தேவை. ஒவ்வொரு பிறவியாவும் மனசை சுத்தப்படுத்தின்னு போகணும். கடைசி பிறவியில நீ ஞானத்துக்கு போயிடுவ. ஞானத்துக்கு போனா திருப்பி பிறக்க மாட்டேன், இறைவனோட கலந்துடும். அப்போ உன் பிறப்பு நின்று போச்சு, உனக்கு நீங்க ஒரு குடும்பம் கிடையாது இல்லையா? இதுதான் ஞானம். ஆனா இல்லைங்க, நான் பொண்டாட்டி பிள்ளைகிட்ட எல்லாம் எல்லாரையும் கரை சேர்த்திட்டு வரேங்க நான் அப்படின்னா, நான் ஓடினா எப்படி இருக்கும்? 100 கிலோமீட்டர் ஓகம் அந்த மாதிரி இருக்கும். அது நான் நடக்கவே முடியாதுவன். 100 கிலோமீட்டர் எப்படி நான் ஓடுவேன்? 15 வயசு பையன் ஓடுறாங்க, நான் கூட ஓடுவேன். ஒன்னா பாதியில் செத்து போயிடுவோம் ஊந்து. அந்த மாதிரி 60 வயசு ஆன்மீகத்தில் வருவேன், அந்த கதி தான். ஏன்னா ஆன்மீகம்ன்றது விந்து சுரக்கணும். விந்து சுரக்கிறது 45 வயசு வரைக்கும் வேகமா சுரக்கும். விந்து தான் கடவுளை அடைய வைக்கும், விந்து தான் உலகத்துல வாழ வைக்கும். விந்துனுடைய சுரப்பு நின்று போச்சுன்னா உலகத்துக்கும் உபயோகப்பட மாட்டேன், கடவுள்கிட்டும் உபயோகப்பட மாட்டேன். இதுதான் உண்மை. திருவள்ளுவர் திருக்குறள்ல ஈதல் இசைப்பட வாழ்தல் அது வல்லது ஊதியம் இல்லை உயிருக்கு. ஆமா ஆமா. உயிருக்கு எப்படி ஊதியம்? நம்ம இப்போ உடலுக்கு ஊதியத்தை நீ உணவு போடுற. ஆமா. இது அன்னமய கோஷத்தால் ஆன உடல். உணவுன்னு ஒண்ணு இல்லைன்னா உடல் என்றது ஒண்ணு இருக்காது. உடல் என்றது ஒண்ணு இல்லைன்னா உயிர்ன்றது ஒண்ணு இருக்காது. அப்போ இந்த உடலை வளர்த்துக்கினே உயிரை வளர்க்கணும். சொன்ன மாதிரி உடலுக்கு ஆகாரம் போடணும், ஆனா உன் நினைப்பு உயிர் மேல இருக்கணும். இதை தான் திருவள்ளுவர் சொன்னாரு, இதை தான் திருமூலரும் சொல்றாரு. உடல் வளர்த்தேன் உயிர் வளர்த்தேன் உபாயம் அறிந்தேன். அப்போ இப்படி வாழறவனுக்கு 2 விதமான வாழ்க்கையா இருக்கும். நீ சம்பாதிக்கிற, உன் மனைவி மக்கள் இருக்கிறாங்க, அவங்களுக்கு என்ன தேவை நீ போட்டுடணும். போட்டுட்டு அடுத்த நிமிஷம் நீ உன்னை பத்தி யோசிக்கணும், உன் உயிரை பத்தி யோசிக்கணும், உன் ஆன்மாவை பத்தி யோசிக்கணும், உன்னுடைய முடிவை பத்தி யோசிக்கணும். அப்போ 2 விதமான வாழ்க்கை. இதை விரும்ப முடியாது, செய்ய முடியாது. செய்யணும். செய்தினால் உயிருக்கு ஊதியம் உண்டு, இல்லைன்னா உடலுக்கு தான் ஊதியம். உடல் என்ன பண்ண போகுது? மண்ணு துண்ண போகுது. நீ என்ன கொடுத்து வளர்த்தினால் அது துண்ணுதான் போகுது. இதை வளர்த்தினா அழியா பொருளை வளர்க்க கத்துக்கோ. வளர்க்க கத்துக்கணும்னா நல்ல குரு கிட்ட போகணும், குரு சொல்றபடி நடக்கணும். குரு கிட்ட போந்தால் ஞானம் வராது, குரு சொன்னபடி நடந்தால் மட்டுமே ஞானம் வரும்.
இல்லைங்க எனக்கு இந்த கடமையெல்லாம் நான் முடிக்கணுங்கன்னா முடிக்கணும், இது இழந்துருவேன். இதான் இயற்கை. 6 வயசுலேருந்து இன்னைக்கு 73 வயசு வரைக்கும் இந்த ஆன்மீகத்தை விட்டு நான் நவரவே இல்லை. எந்த செயல் செய்தாலும் எல்லா செயலையும் செய்தேன். ஆனால் எதை செய்தாலும் நான் இதுலேருந்து நீங்கவே இல்லை. இதுதான் வாழ்க்கையினுடைய முடிவு. என்னுடைய முடிவு எங்கே போச்சு? இன்னைக்கு உலகம் ஃபுல்லாக நான் தெரிஞ்சிட்டேன். ஆனால் இல்லைங்க, நான் அதெல்லாம் முடிச்சுட்டு வரேங்க நான் இருந்திருந்தா இன்னைக்கு நான் யாருன்னே இருக்கேன், எப்போ செத்து போயிருப்பேன். வாழ்க்கை உயிரை வளர்க்கணும். எதை போட்டு? ஆகாரத்தை போட்டு உடலை வளர்த்தா உயிர் பலமாகும். உடல் பலமானா உன் எண்ணம் ஒருமைக்கப்படும். ஒருமுகப்பட்டு தான் இறைவன் அடைவேன். இதுதான்ப்பா வாழ்க்கை. ரொம்ப நன்றிப்பா. வந்து ஆடை வந்து பூஜை செய்யும் போது புடவை கட்டிட்டு தான் செய்யணும்னு விதிகள் ஏதாவது இருக்கா? கோயிலுக்கு செல்லும் போதும் வீட்டில் பூஜை செய்யும் போதும் ஒரு பெண்ணு கோயிலில் போய் புடவை இல்லாத போக முடியுமா சொல்லு? நாகரீக உடைகள் இப்போ நவீன காலத்துல அப்படி போனா என்ன ஆகும் அந்த கோயில்? அதனால ஒரு பெண்ணு ஆடை இல்லைன்னு சொன்னா உலகம் திரும்பிக்கும். அதே ஆடை முழுமையா போட்டாலும் அந்த பெண்ணை யாரும் ரசிக்க மாட்டோம். அப்போ அறையும் குறையுமா ஆடை இருந்தால்தான் அடுத்தவனுக்கு அழகுபடுத்தும். இந்த அழகை வந்து அசிங்கமாக்கிக்கின்னு கோவிலுக்கு போய் சாமி கும்பிட போகிறேன்னு போனால் அது ஆதி மனிதன் பண்ணது. ஏன்னா ஆணு பெண்ணுன்ற பேதம் இல்லாத காலம் அது. இப்போது காமம் வந்து தலை விரித்து ஆடுற காலம் இது. இந்த காலத்தில் வந்து ஒரு பெண் ஆடை இல்லாமல் போனால் சாதாரண ஆடையோடு வீட்டுக்கு போனவோ வீடு போய் சேர மாட்டேங்குது. ஆடை இல்லாத போனால் என்ன ஆகும் அது கதி? அதனால் ஆடையோடு தான் போகணும். மற்றவன் நம்மளை மதிக்கிற மாதிரி நடந்துக்கணும். அதுதான் முறை. பெண்ணுக்கு அழகு என்ற ஒரு புனித பொருள். அது ஏதோ பொண்ணை வந்து சாதாரணமாக நினச்சிடக்கூடாது. பெண்ணு வந்து மிக உயர்ந்த பொருள் அது. ஆனால் அப்படிப்பட்ட பெண்ணே தாழ்த்திக்கூடாது. உலகத்தில் பெண்ணுன்ற ஒரு உருவம் இல்லைன்னா உலகம்ன்றதே ஒன்று கிடையாது, இன்பம்ன்றதே ஒன்று கிடையாது. அதனால் பெண்ணு வந்து ஒரு புனித பொருள். அது பெண்ணுன்ற பேரே ஒரு புனிதமான பேர் அதுக்கு. அப்படிப்பட்ட பெண்ணு அந்த புனிதத்துக்கு ஏற்ற மாதிரியே அவளுடைய வாழ்க்கை போகணும். அந்த புனிதத்துக்கு இழுக்கு வரா மாதிரி பெண்கள் நடந்துக்கூடாது. கோவில்ன்றது ஒரு பொது இடம். நீ வீட்டுக்குள்ளே எப்படி ஒன்றா இருந்துட்டு போடலாம். கோவில் ஒரு பொது இடம், 10 பேர் கூடுற இடம். அந்த 10 பேர் கூடுற இடத்துல நீ வந்து அழகுபடுத்துறதோ ஆபாசம் காட்டுறதோ இருந்தால் அங்கே தெய்வ வழிபாடே நடக்காது. தவறான வழிகள் தான் நடக்கும். அதனால் அது உன்னால் ஏற்பட்டுடக்கூடாது, உனக்கு அந்த இழுக்கு வந்துடக்கூடாது. அப்போது நீ போகும்போது அங்கே இருக்கிற ஜனங்களே பார்த்து கையெடுத்து கும்பிடணும். அந்த மாதிரியான பக்குவத்துக்கு நீ அங்கே போகணும். ஏன்னா அது தெய்வ வழிபாடு பண்ணுற இடம், மன சுத்தமாக இருக்க வேண்டிய இடம். அங்கே போய் மற்ற மனசில் சலனத்தை உண்டாக்கிடக்கூடாது. நம்ம ஆசிரமத்துக்கு கூட 2 பேர் வருவாங்க, 2 சீடருங்க. அவங்க என்ன பண்ணுவாங்க, லிப்டிக் எல்லாம் போட்டுன்னு வருவாங்க. நான் சொல்ல அது மாதிரி வரதா இருந்தால் இங்கே வராதிங்கன்ட்டு. ஏன்னா இது வந்து தெய்வ வழிபாடு போகிற இடம். இங்கே வந்து உன் அழகையெல்லாம் இங்கே காட்டக்கூடாது. இது அந்த காட்டுறது இடம் இல்லை. இது வந்து சினிமா இல்லை, நாடகம் இல்லை. இது வந்து ஆன்மீகம். ஆன்மீகம் போகிற இடத்துல 4 பேர் மனசு கெடுறதுக்கு உன் உடல் உன் செயல் காரணமாக இருந்துடக்கூடாது. அதனால் அப்படின்னா இங்கே வராதிங்க அப்படின்ட்டு. ஏன்னா அது ஒரு புனிதமான இடம். அந்த புனிதமான இடத்துல வரவங்கள மனசில் எந்த சலனமும் ஏற்படக்கூடாது, புனிதமாகவே இருக்கணும். அப்போ அப்படிப்பட்ட இடத்துல பெண்கள் அகோரமாக போனால் அது புனிதம் நிற்குமா? நிற்காது. வீட்டில் இருக்கிறது வீட்டில் எங்கே இருக்கிறியோ அதுக்கு ஏற்ற மாதிரி நீ இருக்க பழகணும். முதல்ல வீட்டில் இருக்கிற மாதிரியே வெளியே இருக்க முடியாது, வெளியே இருக்கிற மாதிரியே வீட்டில் இருக்க முடியாது. நீ எந்த இடத்துல நிற்கிறியோ. அதனால தான் பகவத்கீதையில் ரொம்ப அழகான ஒரு வார்த்தையை சொல்லுவார் கிருஷ்ண பரமாத்மா. எவன் ஒருவன் எதை நினைக்கின்றானோ அவன் ஒருவன் அதுவாக ஆகின்றான்வார். உன் மனசு என்னவா நினைக்குதோ நீ அதுவாகவே மாறி போயிடுவேன். அதனால் உன் மனசில் நல்லதாகவே நினச்சின்னா அங்கே நல்லதாகவே நடக்கும். அதனால் நம்மளை சீர்திருத்திக்கணுமே தவிர இன்னொருத்தரை குறை சொல்லி வாழக்கூடாது. அந்த நம்மளை குறை சொல்கிற அளவுக்கு நம்ம நடந்துக்கூடாது. அது ரொம்ப முக்கியம். சொல்லுமா. இப்போ இளைய தலைமுறைகள் வந்து பழைய மாதிரி ஜோரா பேசுமா, இல்லைன்னா கேட்காத இல்லை.
இளைய தலைமுறைகள் வந்து இப்போ மரியாதை பெரியவங்களுக்கு கொடுக்கறது அப்படின்ற ஒரு விஷயம் இப்போ ரொம்ப குறைஞ்சிருக்கு. ஆமாம், அவங்களுக்கு நீங்க சொல்ற விஷயம் ஒன்றே இல்லை. அதுக்கு அவங்களுடைய மூடத்தனம் தான் அதிகம். ஏன்னா ஒரு தாய் தகப்பனே இன்றைக்கி யாரும் மதிக்கிறது இல்லை. கண்டிப்பா ஐயா. அந்த தாயும் தகப்பனை ஒரு குழந்தைய வளர்க்குறதுக்கு அவங்க எவ்வளோ இழப்பு இழந்திருப்பாங்க, எவ்வளோ சிரமப்பட்டு இருப்பாங்க. கண்டிப்பா. இது வளர்கிற வரைக்கும் சுயநலம், அந்த தாயும் தகப்பனும் கடவுள் மாதிரி வழிபடும். இது வளர்ந்து கொஞ்சம் இது கையில் வருமானம் வர ஆரம்பிச்சிச்சுன்னா அந்த தாயின் தகப்பனையும் உதாசனப்படுத்தும். இது மனித அறிவே கிடையாது. 6 அறிவுன்னு சொல்ல முடியாது. 6 அறிவுன்றது எல்லாத்தையும் பகுத்து பார்க்கறது தான் 6 அறிவு. எதையுமே பகுத்து பார்க்காத செயல் புரியறது தான் மிருக அறிவு. அப்போ மிருக அறிவு மாதிரி மனிதன் இன்றைக்கி வாழ்ந்துன்னுக்கிறான். கேட்டால் நான் படித்தேன்றான். ஔவையார் மக்கள் படிக்கணும்னு அந்த அம்மா வாழ்நாள் ஃபுல்லாக பேசுனாங்க. மகாகவி பாரதியார் எல்லாரும் பெண்கள் படிக்கணும் அப்படின்னு அவர் வாழ்நாள் ஃபுல்லாக பேசினார். ஆனால் இந்த ஏன் அவங்கெல்லாம் படிக்கணும்னு சொன்னாங்கன்னா, படிப்பு ஏறும்போது அறிவு வளரும், அறிவு வளரும்போது செயல்கள் நல்லா இருக்கும், அதுக்காக அவங்க படிக்கணும், அறியாமையில் இருக்கக்கூடாது, மூடத்தனமாக இருக்கக்கூடாது அப்படின்லாம் அவ்வளோ பேசுனாங்க அவங்க. ஆனால் இந்த மக்கள் இன்றைக்கி படிக்காதவங்களை விட படித்தவங்களுக்கு மரியாதையே தெரியல. படிக்காதவன் எங்கே போனாலும் ஒரு பக்குவமாக போகிறான், யார்கிட்ட பேசினாலும் ஒரு பக்குவமாக பேசுகிறான். ஆனால் படித்தவன் அந்த பக்குவத்தை இழந்துடுறான். ரெண்டாவது, இந்த படிப்பு இந்த உலகத்தினுடைய நன்மைக்காக பயன்படுத்தணும், அதுக்கு தான் அவங்கெல்லாம் அவளை படிக்க சொன்னாங்க. ஆனால் இந்த படிப்பை கிரிமினலுக்கு பயன்படுத்துகிறாங்க. அது அவங்க எண்ணி பார்க்காத விஷயத்தை இந்த மக்கள் செய்யுது. அதனால் அப்படி செய்கிறது சில தாய் தகப்பனும் விரும்புகிறான். அதனால் ஒருத்தனை பார்த்து ஒருத்தர் ஊர் கெட்டு போகும்போது அந்த மரியாதை இழந்துட வேண்டியது வருது. என்னை பொறுத்த வரைக்கும் எல்லா படித்தவனும் அறிவாளி இல்லை, எல்லா படிக்காதவனும் முட்டாள் இல்லை. படிக்காதவன் அறிவாளிகளாகவும் இருக்கிறாங்க, படித்து முட்டாள்களாகவும் இருக்கிறாங்க. ஆனால் அவங்கவுங்கள திருத்திக்கினா நல்லாயிருக்கும். ரொம்ப நன்றி.